Hi everyone, எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to our channel NISHU'S. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் 2 யூஸ்ஃபுல்லான விஷயம் உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். ஒன்று வந்து என்னோடய ஸ்கின் கேர், அதுக்கப்புறம் ஒரு ரெசிபியும் கவர் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு என்னோடய ஸ்கின் கேர் பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும். நான் யூஸ் பண்ணுறது வந்து கோகனட் ஆயில் வந்து நிறையவே யூஸ் பண்ணுவேன். அதுவும் நம்ம ஸ்கின்னுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வர்ஜின் கோகனட் ஆயில் அது மாதிரி நம்ம யூஸ் பண்ணும்போது ரொம்பவே நல்லது. ஏன்னா கோகனட் ஆயிலில் அவ்வளோ நியூட்ரியன்ஸ் இருக்குது. ஸோ அதை நம்ம ஸ்கின்னுக்கும் ஹேருக்கும் கொடுக்கும்போது ரொம்பவே நல்லா ரிசல்ட்டு தெரியும். ஆனால் உடனே தெரியாது, நம்ம யூஸ் பண்ண அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ரிசல்ட்டு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு என்னோடய கைக்கும் நான் வந்து கோகனட் ஆயில் யூஸ் பண்ணிக்குவேன். ஏன்னா நம்ம குக்கிங்லாம் பண்ணும்போது நம்ம கை அப்பப்போ வாஷ் பண்ணுறோம். ஸோ அதில் வந்து கொஞ்சம் ட்ரை ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது இல்லையா. ஸோ அதுக்கு வந்து நான் கோகனட் ஆயில் மெயினாக யூஸ் பண்ணிக்குவேன். நம்ம ஸ்கின் கேருக்கு கோகனட் ஆயில் வாங்கும்போது என்ன பார்க்க வேணும் அப்படின்னா, எக்ஸ்ட்ரா வர்ஜின் கோகனட் ஆயிலாக இருந்தால் ரொம்பவே நல்லது. ஏன்னா அதில் நியூட்ரியன்ஸ்லாம் எல்லாமே ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை நம்ம வாங்கி நம்ம ஃபேஸுக்கு அப்புறம் ஹேருக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா நல்லாவே ரிசல்ட் கொடுக்கும். நான் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நல்லா ஃபேஸுக்கு சர்க்குலர் மோஷனில் நல்லாவே மசாஜ் கொடுப்பேன். இது வந்து மார்னிங் நான் எனக்கு எப்போ டைம் கிடைக்குதோ எந்திரிச்சதுக்கப்புறம், அப்படி இல்லைனா எல்லா வேலைகளும் முடிச்சுட்டு என்னோடய ஸ்கின்னுக்காக நான் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி நம்ம ஐஸ்க்கு அதுக்கப்புறம் ஃபேஸ்க்கு நல்லா மசாஜ் கொடுக்கும்போது பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்கும். நம்மளுக்கு அந்த டைம்லேயே க்ளோவும் நல்லாவே தெரியும். ஸோ இது மாதிரி நம்ம ரெகுலராக மெயின்டைன் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம ஸ்கின்லேயே நல்ல டிஃப்ரென்ஸும் இருக்கும். ஸோ இது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸு. நான் வந்து வீக்லி ஒரு 4 days ஆச்சு கண்டிப்பாக கோகனட் ஆயில் வச்சு மசாஜ் கொடுப்பேன். அதுவும் மெயினாக இந்த ஐ ஏரியாஸில் வந்து அந்த டார்க் சர்க்கிள்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா. ஸோ அதுக்கு இந்த மாதிரி ஐஸை சுற்றி கொஞ்சம் மசாஜ் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா நல்லாவே வந்து நம்மளுக்கு ரிசல்ட்ஸ் தெரியும். அந்த டார்க் சர்க்கிள்ஸ்லாம் கூட கம்மியாகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்ரை ஸ்கின்னாக இருக்கும். ஆனால் இந்த ஆக்னி ப்ராப்ளம் அந்த மாதிரிலாம் எனக்கு இல்லை. பட் ஏன் ஸ்கின் எப்படின்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் அன்ஈவன் ஸ்கின் டோன் மாதிரி இருக்கும். ஸோ ஒரு சிலருக்கு வந்து அந்த மவுத் சுற்றி டார்க்காக இருக்கும், மீதி இடத்துலலாம் வந்து லைட்டாக இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஸ்கின் டோன் தான் எனக்கு. இது வந்து இந்த மாதிரி கோகனட் ஆயிலில் நம்ம எங்கெங்கெல்லாம் டார்க்காக இருக்கோ அந்த இடத்துல நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி கொஞ்சம் நல்லா மசாஜ் கொடுத்துட்டே இருக்கணும். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி மசாஜ் கொடுத்துட்டே இருந்தோம் அப்படின்னா ரொம்பவே நல்லா ரிசல்ட் தெரியும். ஸோ நான் இது எப்படி கண்டுபிடிச்சேன் அப்படின்னா, நிறைய வீடியோ சர்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது மோஸ்ட்டாக வந்து நான் பார்த்தது கோகனட் ஆயில் மசாஜ். ஸோ அதை வந்து நம்ம ஃபேஸ்க்கு பண்ணும்போது நல்லாவே ரிசல்ட் கொடுக்கும் இந்த மாதிரி அன்இவன் ஸ்கின் டோஸ்க்கு. ஸோ அதுக்கப்புறம் தான் ட்ரை பண்ண ஆரம்பித்து எனக்கு நல்லாவே கொஞ்சம் ரிசல்ட் தெரிஞ்சுது. பட் லாங் டேர்ம் யூஸ்க்கு அப்புறம் தான் நம்மளுக்கு தெரியும். உடனே ரிசல்ட் வந்து கண்டிப்பாக அது கஷ்டம் தான். எதுலேயுமே நம்மளுக்கு அது உடனே ரிசல்ட் எதிர்பார்க்க முடியாது. பட் நம்ம லாங் டேர்ம் யூஸ் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா நல்லாவே ரிசல்ட் கொடுத்துச்சு. ஸோ அதுலேருந்து நானும் இதே மாதிரி ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ என்னோடய ஸ்கின் கேர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு சிம்பிளான ஸ்கின் கேர். என்ன ஃபேஸுக்கு தேவையோ அது மட்டும்தான் நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். நிறைய ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறவே மாட்டேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸுக்கு ஒரு ரெகுலரான சிடிஎம் ரொட்டீன் நம்ம ஃபாலோ பண்ணோம். கிளென்சர், டோனர், மாய்ஸ்சரைசர் இதை ஃபாலோ பண்ணோனாலே நம்ம ஸ்கின் நல்லாவே மெயின்டைன் ஆகும். ஸோ அதை தான் நானும் ஃபாலோ பண்ணுறது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் 2 விஷயம் இருக்கும். ஒன்று வந்து நம்மளுக்கு டைம் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா கிட்ஸ் இருக்கிறதுனால அவங்கள டேக் கேர் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால எவ்வளோ மினிமலாக வச்சு நம்ம மெயின்டைன் பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம் வந்து எனக்கு கெமிக்கல் ஓரியன்ட் ப்ராடக்ட்ஸ் நான் என் ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணேன்னா உடனே வந்து எனக்கு அந்த ஹீட் பாயில்ஸ் அந்த மாதிரிலாம் வரும். ஸோ அதனால் நான் அந்த பக்கமே போக மாட்டேன். எவ்வளோ ஆர்கானிக்காக பண்ண முடியுமோ அவ்வளோ ஆர்கானிக்காக தான் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கிறதுக்கும். இப்போவே பார்த்திங்கன்னா ஒரு க்ளோ தெரியும். எப்போவுமே மசாஜ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரத்துலேயே அந்த ஒரு இன்ஸ்டன்ட் க்ளோ நம்மளுக்கு கிடைக்கும். இது ஒரு 5 to 10 minutes அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறமா என்னோடய ஸ்கின் கேர் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ நான் பார்த்திங்கன்னா இந்த மினிமலிஸ்ட்டோட ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து கிளென்சர் தான் யூஸ் பண்ணுறேன். ஜஸ்ட்டு ஃபேஸை லைட்டாக வெட் பண்ணிவிட்டு கொஞ்சம் காயின் சைஸ் அமௌண்ட்டில் கொஞ்சமாக போட்டுக்கிட்டு அதை வந்து நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணி நல்லா சர்க்குலர் மோஷனில் மசாஜ் கொடுத்துட்டே இருக்கணும். ரொம்ப ஹார்ஷாக இல்லாமல் ஜஸ்ட்டு நம்ம ஜென்டிலாக வந்து ஃபேஸ்க்கு போட்டு பண்ணிகிட்டு இருந்தோம்னா நல்லாவே கொஞ்சம் க்ளீன் ஆகும். நம்ம ஃபேஸில் இருக்க அந்த இம்ப்யூரிட்டிஸ், பொல்யூஷன் நல்லா வர்றது எல்லாமே வந்து எடுத்துடும். ஸோ நோஸ் ஏரியா முக்கியமாக நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணணும். ஏன்னா பிளாக் ஹெட்ஸ் அதெல்லாம் இருக்கிறதுனால. ஸோ வாஷ் பண்ணிவிட்டு இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே கொஞ்சம் க்ளோ இருக்க மாதிரி தெரியும். ஏன்னா கோகனட் ஆயில் மசாஜ் பண்ணதுனால கொஞ்சம் ஃபேஸும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆகும்.
நெக்ஸ்ட்டு வந்து ஸ்க்ரப் பண்ணிக்குவேன். ஸ்க்ரப் பார்த்திங்கன்னா நான் வீக்லி 2 டேஸ் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா கொஞ்சம் ட்ரை ஸ்கின்னாக இருக்கிறதுனால அந்த ஸ்க்ரப் வந்து கொஞ்சம் ட்ரை ஸ்கின்க்கு நல்லாவே மாய்ஸ்சரைஸ்டாக இருக்குது. ஸோ என்னோடய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதுவுமே வந்து ஒரு 2 to 3 minutes வந்து லைட்டாக மசாஜ் கொடுத்துட்டு நோஸ் ஏரியாலையும் நல்லா வந்து கொஞ்சம் ஸ்க்ரப் பண்ணுவோம். ஏன்னா பிளாக் ஹெட்ஸ் வந்து கொஞ்சம் ரிமூவ் ஆகும் அப்படிங்கிறதுனால. ஸோ இதுக்கு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணுவேன். வீக்லி ஒன்ஸ் ஆச்சு நான் கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணுவேன். இதுக்கு டைம் கிடைக்கும் போது நான் பவுடர்ட் பேக்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அதை வந்து ஜஸ்ட்டு கர்டில் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுவேன். அப்படி இல்லை டைம் இல்லைன்னா இன்ஸ்டன்ட் ஃபேஸ் பேக்ஸே நான் வந்து அப்படியே போட்டுடுவேன். ஸோ கிளிப் வந்து லாஸ்ட் கிளிப் தான் ஆட் பண்ண முடிஞ்சது, ஏன்னா வீடியோ ரெக்கார்ட் பண்ணல, நான் மறந்துட்டேன். ஸோ இது வந்து ஹிமாலயாவோட கேசர் ஃபேஸ் பேக். இது ரொம்பவே எனக்கு பிடிச்ச ஒரு ஃபேஸ் பேக். ஸோ அதை வந்து நான் போட்டுட்டு ஒரு 20 to 30 minutes நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடுவேன். ஸோ இது பார்த்திங்கன்னா ஐஸ் ஏரியா விட்டுட்டு மற்ற ஃபேஸ்க்கு எல்லாத்துக்குமே நான் அப்ளை பண்ணிக்குவேன். நெக்குக்கு கூட அப்ளை பண்ணலாம், பட் நான் அன்றைக்கி டைம் இல்லை அப்படிங்கிறதுனால ஜஸ்ட்டு ஃபேஸ்க்கு மட்டும் அப்ளை பண்ணிடுறேன். ஒரு 30 minutesக்கு அப்புறம் நல்லா ஃபேஸை வாஷ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நான் எப்படி பண்ணுவேன் அப்படின்னா லைட்டாக ஃபேஸ் வந்து ட்ரையாக இருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணியில் வெட் பண்ணிவிட்டு ஒரு சிலிக்கான் ப்ரஷ் இருக்கும் இல்லையா, அது வந்து கொஞ்சம் சாஃப்டாக ஜென்டிலாக இருக்கும், அதில் அப்படியே வந்து மசாஜ் கொடுத்தேன்னா ஃபேஸ்க்கு வந்து ரொம்பவே நல்லா அந்த பிளட் சர்க்குலேஷன்லாம் போயிட்டு ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆகும். நம்மளுக்கு ரிசல்ட்டும் இதில் நல்லா தெரியும். ஸோ அதில் வந்து ஜஸ்ட் ஒரு 5 minutes இந்த மாதிரி சர்க்குலர் மோஷனில் நம்ம வந்து அந்த பேக்கையும் ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கணும், ப்ளஸ் மசாஜ் கொடுக்குற மாதிரியும் இருக்கணும், கொஞ்சம் ஜென்டிலாகவே இருக்கணும், ஏன்னா ஃபேஸ் அப்படிங்கிறதுனால. ஸோ இது மாதிரி அந்த ஸ்க்ரப்பில் நல்லா மசாஜ் கொடுத்துட்டு ஃபேஸ் பேக் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வாஷ் பண்ணிடுவேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா க்ளோயிங்காக ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆகும். இந்த மாதிரி வீக்லி ஒன்ஸ் நம்ம பண்ணும்போது நம்ம ஃபேஸ் ஸ்கின்னும் வந்து ரொம்பவே நல்லா மெயின்டைன் ஆகும். இது நான் ஃபாலோ பண்ணுற ஸ்கின் கேர் ரொட்டீன். ஸோ அதை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதே மினிமலிஸ்ட் பிராண்ட்லேருந்து நான் டோனர் யூஸ் பண்ணுறேன். நிறைய டோனர் யூஸ் பண்ணியிருக்கேன், ஆனால் இது வந்து என்னோடய மோஸ்ட் ஃபேவரட்டான ஒரு டோனர்னே சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு எனக்கு பிடிச்சிருந்தது. நான் எப்படி யூஸ் பண்ணுவேன்னா ஜஸ்ட் ஒரு காட்டன் பேடில் கொஞ்சமாக அதில் ஊற்றிட்டு அப்படியே நம்ம ஃபேஸில் வந்து வைப் பண்ணிகிட்டே விட்டுட்ருக்கணும். ஏன்னா என்ன தான் ஃபேஸ் வாஷ் பண்ணாலும் கொஞ்சம் டர்ட் அந்த டஸ்ட்டெல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து டோனரில் ஈஸியாக நம்மளுக்கு வந்து க்ளீன் ஆகிடும். ப்ளஸ் நம்மளுக்கு வந்து ஈவன் ஸ்கின் டோனும் கிடைக்கும். ஏன்னா அதில் pH பேலன்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால நம்ம ஸ்கின்னுக்கு டோனர் யூஸ் பண்ணுறது ரொம்பவே ஒரு நல்ல ஆப்ஷன். ஏன்னா ரிசல்ட்டும் வந்து நல்லாவே நம்மளுக்கு தெரியும். ஸோ டோனர் முடிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுவேன். ஸோ மாய்ஸ்சரைசரும் பார்த்திங்கன்னா அதே பிராண்ட்லேருந்து தான் யூஸ் பண்ணுறேன். இதில் வந்து ஓட் எக்ஸ்ட்ராக்ட்ஸ் இருக்கிறதுனால ஸ்கின்க்கு ரொம்பவே நல்ல அந்த க்ளோனஸ் கொடுக்கும். ஸோ அதனால் மாய்ஸ்சரைசர் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவேன். டோனருக்கு அப்புறம் கொஞ்சமாக கையில் ஒரு பீனட் சைஸில் கொஞ்சமாக மாய்ஸ்சரைசர் போட்டுட்டு அதை ஃபேஸ்க்கு ஜஸ்ட் லைட்டாக மசாஜ் கொடுப்பேன். மாய்ஸ்சரைசரும் பார்த்திங்கன்னா நம்ம ஜஸ்ட் உடனே போட்டு உடனே பண்ணுற மாதிரி இல்லாமல் ஒரு 2 to 3 minutes நல்லா மசாஜ் கொடுத்தோன்னா அந்த ப்ராடக்ட் வந்து நம்ம ஸ்கின் கூட நல்லா பிளெண்ட் ஆகும். ஸோ தட் அதில் வந்து நம்மளுக்கு ரிசல்ட்ஸும் நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அட்லீஸ்ட் ஒரு 3 to 4 minutes ஆச்சு நம்ம வந்து டைம் கொடுக்கணும் மாய்ஸ்சரைசருக்கு. ஸோ இப்போவே எனக்கு வந்து நல்ல ஒரு ஃப்ரெஷ் ஃபீல் இருக்குது. கண்டிப்பாக வீக்கெண்டில் தான் நான் வந்து ஸ்க்ரப்பு ஃபேஸ் பேக்கெல்லாம் போட்டு பண்ணுறது. வீக் டேஸில் வந்து ஜஸ்ட்டு சிடிஎம் ரொட்டீன் தான் நான் ஃபாலோ பண்ணுவேன். கிளென்சர், டோனர், மாய்ஸ்சரைசர் போட்டுட்டு அண்ட் சன்ஸ்க்ரீன் மார்னிங் டைமில் கண்டிப்பாக எடுத்துக்குவேன். ஸோ அதெல்லாம் போட்டு முடிச்சிட்ட அப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா சன்ஸ்க்ரீன் தான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து SPF 50+. ஸோ இது வந்து வீட்டில் நம்ம என்ன தான் வந்து வீட்டில் இருந்தாலும் கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் இஸ் அ மஸ்ட். எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி நானும் வந்து சன்ஸ்க்ரீன் ஸ்கிப் பண்ணவே மாட்டேன். ஸோ நம்ம வெளியில் எங்கேனா போகிறோம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 20 minutes பிஃபோராகவே நம்ம சன்ஸ்க்ரீன் போட்டு நம்ம ஸ்கின்னை ரெடி பண்ணி வச்சுட்டணும். நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டேப் பண்ணுவேன். ஸ்கின்னில் கொஞ்சம் க்ரீம் எடுத்துகிட்டு டேப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுவேன். ஏன்னா சன்ஸ்க்ரீன் க்ரீமே வந்து கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால. ஸோ இந்த மாதிரி போட்டு அப்படியே ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டோன்னா சூப்பராகவே இருக்கும். ஸோ நல்ல க்ளோயிங் ஸ்கின் இப்போவே வந்திருக்கும். நம்ம ரெகுலராக மெயின்டைன் பண்ண நம்ம ஸ்கின் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபாலோ பண்ணுற ஒரு சிம்பிளான பேசிக் ஸ்கின் கேர் ரொட்டீன். ஸோ இது மாதிரி பண்ணோம் அப்படின்னாலே நம்ம ஸ்கின் நல்லாவே மெயின்டைன் ஆகும். சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிவிட்டு கண்டிப்பாக ஹேண்ட் வாஷ் பண்ணிவிடுவேன். ஏன்னா அந்த க்ரீம் வந்து திக்காக இருக்கிறதுனால நெக்ஸ்ட்டு நம்ம குக்கிங் பண்ணும்போது இதெல்லாம் இதுவாகும்ன்ட்டு நான் ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு ஹேருக்குமே வந்து ஒரு 5 minutes நல்லா ஹேர் ப்ரஷ் வச்சுட்டு மசாஜ் குடிப்பேன். ஸோ தட் நம்மளுக்கு அந்த பிளட் சர்க்குலேஷன் ஹேர்லேயும் போச்சுன்னா நம்மளுக்கு ஹெட்டுக்கும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கம்பல்சரி காலையில் வந்து நான் ஒரு வாட்டியாச்சு ஹெட்டுக்கு அந்த ப்ரஷ் வச்சுட்டு மசாஜ் பண்ணுவேன்.
ஸோ இப்போவே பார்த்தீங்கன்னா என் ஸ்கின்ல வந்து கொஞ்சம் நல்லாவே டிஃப்ரென்ஸ் இருக்கும். இதை ரெகுலராக மெயின்டைன் பண்ணால் கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு ரிசல்ட் தெரியும் அப்படின்ட்டு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு ஃபீட்பேக்ஸ் வந்து கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் எனக்கும் ஹாப்பியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லஞ்சுக்கு ரெடி பண்ணுறதுக்காக எல்லாத்தையும் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு போயிட்டு நம்மளுக்கு ஃபேவரட்டான அந்த ப்ரான் பிரியாணி வந்து ட்ரை பண்ண வேண்டியது தான். ஸோ இப்போ வாங்க அப்படியே டைரெக்டாக ரெசிபிக்குள்ளே ஜம்ப் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் ஆர்டர் பண்ணது 1/2 kg ப்ரான்ஸு. இது வந்து பெரிய பெரிய ப்ரான்ஸாக வந்துருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு அதெல்லாம் அவங்களே வந்து எனக்கு டிவைன் பண்ணி கொடுத்துட்டு வாஷ் பண்ணி கொடுத்துட்ருப்பாங்க. ஆனாலும் வந்து நான் ஒரு டைம் வந்து கொஞ்சம் நல்லா வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுவேன். ஸோ இது பார்த்திங்கன்னா இன்றைக்கி சார்வியும் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு வந்தாச்சு. ஃபர்ஸ்ட்டு பிரியாணிக்கு தேவைப்படுற ரைஸ் வந்து நான் இன்றைக்கி சீரக சம்பா ரைஸ் தான் எடுத்திருக்கேன். ஏன்னா அது ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாஸ்மதி வந்து அவ்வளோவா வந்து இஷ்டமாக இருக்காது. பட் ஜீரக சம்பா எங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த ரைஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் சோக் பண்ணி வச்சுக்கிறேன். ரொம்பவும் சோக் பண்ணால் வந்து இதுவாகிடும்ன்ட்டு கொஞ்சம் நேரம் சோக் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ பிரியாணி பண்ணுறதுக்கு ஒரு குக்கரில் எல்லா ஸ்பைசஸும் போட்டுட்டு அந்த பே லீஃபும் போட்டுருங்க. போட்டுட்டு நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நாங்கள் வந்து ஜப்பர் பாய் ஸ்டைலில் தான் வந்து பிரியாணி எப்போவுமே பண்ணுவோம். ஏன்னா அந்த டேஸ்ட்டு வந்து வேறு லெவலில் இருக்குது. ஸோ அவரோட ஃபேன் நாங்கள் எல்லாருமே அப்படின்றதுனால அதே ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்ணுவோம். ஸோ பார்த்திங்கன்னா நல்லா வெங்காயம் லைட்டாக வதங்கினதும் அதில் வந்து காரத்துக்கு நான் பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். நான் காரம் கம்மியாக தான் பண்ணுறேன். ஸோ நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ப்ரான் வந்து கொஞ்சம் நேரம் மேரினேட் பண்ணி வைக்கணும். ஸோ அதுக்காக கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிவிட்டு சில்லி பவுடர் காரத்துக்கு தகுந்த மாதிரி, அப்புறம் மிளகாய்த்தூள், மல்லித்தூள், அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் கேர்டும் ஆட் பண்ணிக்கலாம் அந்த புளிப்புக்காக. ஸோ இதெல்லாம் போட்டு நல்லா ஒரு 15 மினிட்ஸ் மேரினேட் பண்ணி வச்சுருக்கணும். அதுக்குள்ளே இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம் மசாலா. இதுக்கு பார்த்திங்கன்னா கொத்தமல்லி, புதினா ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கிறோம். அதுக்கப்புறமா தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணணும். ஸோ இது வந்து நல்லா அந்த ரா ஸ்மெல் போகிற வரலும் இதையும் நல்லா வதக்கிட்டு இதில் வந்து தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளியுமே நான் வந்து நீட்டாக தான் கட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக டேஸ்ட்டுக்காக கண்டிப்பாக கீயும் ஆட் பண்ணலாம். ஏன்னா டேஸ்ட் பிரியாணிக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் கீ ஆட் பண்ணோன்னா. நெக்ஸ்ட்டு இதுலேயும் வந்து கொஞ்சம் கர்ட் ஆட் பண்ணிக்கிறோம் அந்த புளிப்புக்காக. ஸோ எல்லாத்தையும் நல்லா வதங்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க ப்ரான்ஸையும் இதில் போட்டுக்கிறோம். ஸோ இதுலேயே சில்லி பவுடர் ஆட் பண்ணதுனால நம்மளுக்கு காரம் எக்ஸ்ட்ராவே இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து 3 கப் ஜீரக சம்பா ரைஸ் எடுத்துக்கிறதுனால 3 கப் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். அதில் 1/2 கப் எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் நேரம் நம்ம கொதிக்க விடும்போது தண்ணி கம்மியாகும். ஸோ அதனால் அதை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சிட்டோம் அப்படின்னா அது கொதிக்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி கொதிக்க ஸ்டார்ட் ஆன அப்புறம் நம்ம வந்து ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் ஜீரக சம்பா ரைஸை நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அதையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் கொடுத்துட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் வஞ்சரம் ஃபிஷ் ஃப்ரை வந்து வாங்கியிருந்தோம். ஸோ அதை வந்து மேரினேட் பண்ணிக்கலாம். அவங்களே ஆல்ரெடி க்ளீன் பண்ணி கொடுத்ததுனால நான் வந்து ஜஸ்ட் அப்படியே ஒரு லைட்டாக ஒரே வாஷ் கொடுத்துட்டு மேரினேட் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக சில்லி பவுடர் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கிட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். பேசிக்கான ஃபிஷ் ஃப்ரை தான் நான் பண்ணுறேன் இதில். ஸோ இதில் வந்து கொஞ்சமாக இஞ்சி பூண்டு வந்து டேஸ்ட்டுக்காக ஆட் பண்ணிவிட்டு சால்ட், அதுக்கப்புறம் இந்த கசூரி மேத்தி ஆட் பண்ணோன்னா இன்னுமே டேஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் அதுவும் ஆட் பண்ணிக்கிறது. கொஞ்சம் கிறிஸ்பியாக வேணும் அப்படிங்கிறதுனால கார்ன்ஃப்ளோரும் பவுடரும் சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்து கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நான் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். அதை ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபிஷ் மேலே நல்லா கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ஒரு 10 to 15 மினிட்ஸ் ரெஃப்ரிஜரேட் பண்ணோம் அப்படின்னா அந்த மசாலாஸ்லாம் வந்து நல்லா அதில் ஸ்டிக் ஆகிடும். ஸோ இப்போ சூப்பராக ஃபிஷ் ஃப்ரைக்காக நம்ம ஃபிஷ்ஷை மேரினேட் பண்ணி வச்சாச்சு. இப்போ பிரியாணி எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம். ஆனால் அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இவங்க வந்து என்னை வச்சு செஞ்சாச்சு. ஏன்னா நான் பண்ணதுனால இவங்களும் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ இவங்களுக்கு தனியாக கொஞ்சம் ஸ்பைஸ் கம்மியாக மசாலா ரெடி பண்ணி அவங்கக்கிட்டே கொடுத்துட்டேன். ஸோ அவங்களே அதை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. ஃபிஷ் ஃப்ரையும் வந்து 10 மினிட்ஸ் கழித்து நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அந்த டைமில் பார்த்திங்கன்னா பிரியாணியும் சூப்பராக குக் ஆகிடுச்சு. அதை அப்படியே ஓப்பன் பண்ணும்போதே அந்த ஸ்மெல்லு வீடு ஃபுல்லாக அப்படியே சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக எங்கள் வீக்கெண்ட் வந்து பிரியாணி இல்லாமல் இருக்காது. ஒன்று சிக்கன் இருக்கும், இல்லைனா ப்ரான் இருக்கும்.
ஸோ அன்றைக்கி பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ப்ரான் பிரியாணி தான் பண்ணியிருந்தோம். ஸோ ஜாலியாக வீக்கெண்ட் அப்படியே பிரியாணியோட என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். இதே மாதிரி கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக்ஸை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் எனக்கும் ஹாப்பியாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நிஷூஸ் டிலைட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். Until then, bye from Nisha. Take care. Thanks for watching.